ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. சாதாரணமால மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அப்போ நம்ம ஸ்தோத்திரங்கள்னால கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம இதுவரையும் ஆண்டவர் பாதுகாத்ததற்காக நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தோம். இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். உங்க நினைவுக்கு வருகிற காரியம், ஒருவேளை இந்த வருஷத்துல அநேக ஆண்டவர் வந்து நிறைய காரியங்கள் இருந்து நம்மளை பாதுகாத்திருப்பார், இதுவரை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதற்காக நம்ம ஆண்டவரை ஒரு நிமிடம் ஸ்தோத்தரித்து நம்ம ஆராதனைக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். அப்பா ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இதுவரை எங்களை சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு நீர் வைத்திருக்கிறதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். நீர் ஒருவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். நீர் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவரா இருக்கிறீங்க. இந்த உலகத்துல அப்பா எல்லா தேவர்களை பார்க்கிலும் நீர் ஒருவரே பயப்படத்தக்கவர். எல்லா தேவர்கள், இந்த உலகத்துல அநேக தேவர்கள் உண்டு, ஆனால் அவர் ஒருவர் மாத்திரமே பயப்படத்தக்கவர். அவர் ஒருத்தருக்கு மாத்திரம் தான் நம்ம பயப்பட முடியும். வேற ஒருவருக்கும் நீங்க பயப்பட வேணாம். ஒருவேளை இந்த உலகத்துல அநேக தேவர்கள் இருக்கலாம், உங்களுக்கு மேலாக அநேக தலைகளை தூக்கி கொண்டிருக்கலாம். அந்த தேவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்ம ஆராதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் மாத்திரமே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அவர் மாத்திரமே துதி கன மகிமை எல்லாவற்றிற்கும் பாத்திரர். அவர் மாத்திரமே நமக்கு போதுமானவரா இருக்கிறார். இந்த உணர்ந்து நம்ம அந்த பாடலை பாடுவோம். அப்பா, நீர் எங்களுக்கு போதும், எங்க வாழ்க்கையில நீர் மட்டும் போதும். இந்த உணர்வோடு நம்ம பாடுவோம். வேற ஒருவர் வேணாம். ஒருவேளை ஆண்டவரே எனக்கு எல்லாரும் இருக்கிறாங்க, சொந்த பந்தங்கள் அநேகர் இருக்கிறாங்க, ஆனாலும் நான் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேனே, எனக்கு யாருமே இல்லாதது போல ஒரு உணர்வு இருக்கு. நீங்க நினைக்க வேணாம், நீங்க கவலைப்பட வேணாம். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இந்த உணர்ந்து இந்த பாடலை நம்ம பாடி நம்ம இந்த பிரசன்னத்திற்குள்ளாக, கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நம்ம கடந்து போவோம். முழு இருதயத்தோடு நம்ம பாடுவோம். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கழுகை போல என்னை பறக்கச் செய்தீர், உயரங்களில் என்னை பறக்கச் செய்தீர். கழுகை போல என்னை எழும்பச் செய்தீர், உயரங்களில் என்னை பறக்கச் செய்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர், சாத்தானை ஜெயித்திடும் வேலனாளித்தீர். சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர், சாத்தானை அழித்திடும் வேலனாளித்தீர். நீரே போதும் அப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. மலையைப் போல என்னை செழிக்கச் செய்தீர், ஏலூரு போல் என்னை வளரச் செய்தீர். மலையைப் போல என்னை செழிக்கச் செய்தீர், ஏலூரு போல் என்னை வளரச் செய்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே
நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். முழு இருதயத்தோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. இந்த வார்த்தையை நம்ம அறிக்கை செய்து கொண்டே இருப்போம். அப்பா மகிமைப்படுவார். அவருக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை, அப்பா நீங்க மாத்திரம் எனக்கு போதும்பா. எல்லாரும் இருக்காங்கப்பா, தாய் இருக்காங்க, தகப்பன் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, கணவர் இருக்கார், ஆனா எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் எனக்கு போதும் என்று சொல்லுகிற வார்த்தையில என் தேவன் மகிமைப்படுவார். அவர் பிரியப்படுவார். போதும் இயேசுவே, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. அப்பா நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். நீர் போதுமானவரா இருக்கிறீங்கப்பா. எங்க பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, ஊழியத்துல அப்பா எல்லாவற்றிலையும் நீர் போதுமானவரா இருக்கிறீங்க. உமக்கு மிஞ்சி இந்த உலகத்துல ஒன்றும் கிடையாது. நீர் எங்களுக்கு போதுமானவரா இருக்கிறீங்க. உடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உடைய கிருபை எங்களுக்கு போதும் அப்பா. நீர் எங்களோடு இருக்கிறீர், அது எங்களுக்கு போதும். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் வேதத்துல நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார். பயப்படாதே, பயப்படாதே சிறுமந்தையே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் அப்பா நீர் எங்களோடு இருக்கிறீங்க, நீர் எங்க பக்கத்துல இருக்கிறீங்க. அவர் சொல்ற நான் உன் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எதை குறித்தும் கலங்க வேண்டாம் அப்பா. நீர் எங்க பக்கத்துல இருக்கிறதற்காக நீர் போதுமானவராக எங்க அருகாமையில் எப்பொழுதும் யார் இல்லைனாலும், யார் எங்க வாழ்க்கையை விட்டு எடுபட்டிருந்தாலும், நாங்க எங்க வாழ்க்கையில சில இழந்து போயிருந்தாலும் நீர் எல்லாவற்றிற்கும் மேலாக தாயாக தகப்பனாக எல்லாவுமாக போதுமானவராக இருக்கிறதற்காக நன்றி அப்பா. நன்றி 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 அப்பா. துதிகளில் அப்பா பிரியப்பட்டதற்காக ஆண்டவரே, எங்க மத்தியில் நீர் இறங்கி வந்ததற்காக நன்றி. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.